ஹாய் கைஸ், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கில்ட் ஃப்ரீயாக ஹெல்த்தியாக ஒரு கொழுக்கட்டை சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு திணை அரிசியை கழுவி கொஞ்ச நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு பொடி பண்ணணும். அதே கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, நான் காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டுவை நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுருந்தேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிரை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, திருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டானா விட்டுடலாம். அதை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இவ்வளோ சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம வேக வச்சு எடுத்தால் கூட கொழுக்கட்டை சாஃப்டாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன, பிடி கொழுக்கட்டை மாதிரியோ இல்லை இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம கார கொழுக்கட்டை ரெடிங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.